வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. இது குறித்து இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்த மதுரை மாவட்டத்துடைய ரிசல்ட்டு, சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய ரிசல்ட்டும் வெளியாகிருக்கு. என்னன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகியிருக்கு. என்ன அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக தமிழகம் முழுவதுமே கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் காலங்களில் நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டதுங்க. நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய தினம் வரை ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்கள், 26 மாவட்டங்கள், 27 மாவட்டங்கள், 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு ஏன் வெளியிடலை அப்படின்ட்டு கேள்வி மேலே கேள்விகள் போயிட்டுருக்கு. இதுவரை என்னென்ன மாவட்டங்களுக்கு ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க, மீதி இருக்கிற மாவட்டங்கள் என்னென்ன, அந்த மாவட்டத்திற்கு எப்போ ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த தகவலை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க. ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் புதிய நியமனங்களுடைய வேகன்சிஸ் 10,000க்கு மேலே இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தற்சமயம் மதுரை மாவட்டத்துடைய ரேஷன் கடையில் விற்பனையாளர்களுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டு எங்கே விட்டுருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் நிறைய ஆட்களை எடுப்பாங்க அப்படின்ட்டு மக்கள் நம்பிட்டுருக்காங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கு. ஸோ மதுரை மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுடைய எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, அது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட் தான் 135 நபர்கள். ஸோ ஓரளவுக்கு அதிகமாக தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேக்கேஜர் அப்படின்னு நான் பார்க்குறப்ப 25 நபர்கள். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலி செலக்டடான கேண்டிடேட்டோடைய லிஸ்ட் அவுட் தான் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மதுரை அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை இந்த மாதிரி செக் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இந்த வழிமுறைகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை பார்த்து தான் உங்களுக்கு ரேஷன் கடையில் ரிசல்ட்டு வெளியிட்ருக்காங்களா இல்லையா அப்படின்றத உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் உயர்த்த போகிறாங்களா அப்படின்னு கேள்விகள் கேட்பீங்க. ஃப்ரீக்வன்ஸ்லி ஆஸ்க்டு கொஷின் மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா ரிப்பீட்டடாக நிறைய பேர்த்துக்கு இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தெரியாமல் இருக்குது. அதுதான் நான் இப்போ சொல்கிறேன். ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் புதிய வேகன்சி நிச்சயமாக இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த பேக்கேஜருடைய ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகாமல் இருக்குது. அந்த மாவட்டத்தினுடைய பேக்கேஜர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு பப்ளிஷ் ஆகிடுங்க. இதுவரை என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு வெளியிட்ருக்காங்க அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிறவங்க தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். மதுரை, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர் மற்றும் விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ ஒரு 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட் அனைத்துமே ரேஷன் கடையில் தற்சமயம் வெளியாகியிருக்கு என்ற தகவல் உங்களுக்கு புரியுது. மதுரை மாவட்டத்துடைய ரிசல்ட்டு வெளியிட்டாங்க. ஸோ ரிசல்ட் வெளியிடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வேகன்சிஸ் உயர்த்தப்பட்ட மீண்டும் ஒரு பட்டியல் இன்னும் ஒரு தினங்களில் எல்லா மாவட்டத்தினருக்கும் ஒரு சீட்டாக வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் அதிக அளவில் நியமிக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும். ஸோ புதிய மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக சென்னை மற்றும் கோவை மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு இன்னும் ஓரிரு தினங்கள்
தேவையில்லை, அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடலாம். திங்கட்கிழமை காலை 10:30 ஜூலை 21 வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. நண்பர்களே, ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. இது குறித்து இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே எதிர்பார்த்த மதுரை மாவட்டத்துடைய ரிசல்ட்டு, சென்னை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுடைய ரிசல்ட்டும் வெளியாகிருக்கு. என்னன்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகியிருக்கு. என்ன அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக தமிழகம் முழுவதுமே கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் காலங்களில் நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டதுங்க. நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய தினம் வரை ரேஷன் கடையில் கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்கள், 26 மாவட்டங்கள், 27 மாவட்டங்கள், 28 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இன்னமும் பார்த்திங்கன்னா சில மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு ஏன் வெளியிடலை அப்படின்ட்டு கேள்வி மேலே கேள்விகள் போயிட்டுருக்கு. இதுவரை என்னென்ன மாவட்டங்களுக்கு ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க, மீதி இருக்கிற மாவட்டங்கள் என்னென்ன, அந்த மாவட்டத்திற்கு எப்போ ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க, இது குறித்து இந்த தகவலை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியுங்க. ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் புதிய நியமனங்களுடைய வேகன்சிஸ் 10,000க்கு மேலே இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தற்சமயம் மதுரை மாவட்டத்துடைய ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் உடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டு எங்கே விட்டுருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போதைய நிலவரப்படி பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் நிறைய ஆட்களை எடுப்பாங்க அப்படின்ட்டு மக்கள் நம்பிட்டுருக்காங்க. ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிக அளவில் ஆட்கள் தேவைப்படும் அப்படின்றது எதிர்பார்க்கு. ஸோ மதுரை மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுடைய எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, அது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட் தான் 135 நபர்கள். ஸோ ஓரளவுக்கு அதிகமாக தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேக்கேஜர் அப்படின்னு நான் பார்க்குறப்ப 25 நபர்கள். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலி செலக்டடான கேண்டிடேட்டோடைய லிஸ்ட் அவுட் தான் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மதுரை அப்படின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை இந்த மாதிரி செக் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இந்த வழிமுறைகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதை பார்த்து தான் உங்களுக்கு ரேஷன் கடையில் ரிசல்ட்டு வெளியிட்ருக்காங்களா இல்லையா அப்படின்றத உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் உயர்த்த போகிறாங்களா அப்படின்னு கேள்விகள் கேட்பீங்க. ஃப்ரீக்வன்ஸ்லி ஆஸ்க்டு கொஷின் மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா ரிப்பீட்டடாக நிறைய பேர்த்துக்கு இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் தெரியாமல் இருக்குது. அதுதான் நான் இப்போ சொல்கிறேன். ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் புதிய வேகன்சிஸ் நிச்சயமாக இருக்கும். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த பேக்கேஜருடைய ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகாமல் இருக்குது. அந்த மாவட்டத்தினுடைய பேக்கேஜர் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு பப்ளிஷ் ஆகிடுங்க. இதுவரை என்னென்ன மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு வெளியிட்ருக்காங்க அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ நோட் பண்ணி வச்சுக்கிறவங்க தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். மதுரை, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர் மற்றும் விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு மற்றும் கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல் மற்றும் திருப்பத்தூர். ஸோ ஒரு 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட் அனைத்துமே ரேஷன் கடையில் தற்சமயம் வெளியாகியிருக்குன்ற தகவல் உங்களுக்கு புரியுது. மதுரை மாவட்டத்துடைய ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. ஸோ ரிசல்ட் வெளியிடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க.
கண்டிப்பாக வேகன்சிஸ் உயர்த்தப்பட்ட மீண்டும் ஒரு பட்டியல் இன்னும் ஒரு தினங்களில் எல்லா மாவட்டத்தினருக்கும் ஒரு சீட்டாக வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை அதிக அளவில் நியமிக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும். ஸோ புதிய மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக சென்னை மற்றும் கோவை மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடலாம். திங்கட்கிழமை காலை 10:30 ஜூலை 21 வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. நண்பர்களே, ரேஷன் கடை சொந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்தார்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.